பொது புத்தின்னு ஒன்று உண்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவானா, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். பொது புத்திங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, சில பேர் என்ன நினைப்பான், இப்போ காலங்காலமாக என்ன சொன்னான், பிராமின்ஸ் தாங்க மியூசிக்கில் வந்து பெரிய நாலேஜ் உள்ளவங்க, அவங்க வந்து அப்படி சுத்தபத்தமாக இருந்து அதுக்காகவே வாழ்ந்தாங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த இசை வந்து அப்படி வரமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் ஏன் வந்து இளையராஜாவுக்கு அந்த இசைஞானம் வருது, ஏன் ஏஆர் ரஹ்மானுக்கு வருது? அவங்க சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எப்படி வரலாம், இவங்களுக்கு வரக்கூடாதுல்ல. அப்போ அது உண்மை அல்ல. அது நீங்கள் ஒரு சாதாரண அடித்தட்டு மனிதனாக இருக்கக்கூடியவனுடைய இசைஞானத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த அக்கரகாரமுமே இளையராஜா காலில் வந்து விழ வேண்டிய அவசியம் வருதுல்ல. அவருடைய அப்போ வந்து உண்மை என்னன்னா, எல்லாருக்குமான சம வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே இல்லை. அதனால் நீங்கள் பாடலாசிரியர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வரிசை இருக்கிறது. இவர் வந்து ரொம்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் வைரமுத்து. அப்போ அவர் மாதிரி ஆட்கள்லாம் அந்த ஆளுமையாக வருகிற போது அவங்க மீதான விமர்சனங்களுக்கு பின்னாடி உள்நோக்கமும் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா நான் அவரை புனிதப்படுத்துறதுக்காக இவ்வளவு சொல்லலை. இல்லை, நீங்கள் புனிதப்படுத்துறீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ வைரமுத்து அவர்கள் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வராருன்றீங்க. ஆமாம், அவரே சொல்கிறாரு, நான் ஆடு மேய்க்கிற கூட்டத்திலேருந்து, ஆடு திருடுற கூட்டத்திலேருந்து வந்தவன்டா நான், அவரே சொல்கிறாரு. அப்போ அவங்க கையெழுத்து போட தெரியாத தாய்க்கு பிறந்து, தாய் தகப்பனுக்கு பிறந்து முதல் தலைமுறையாக படித்து இவ்வளோ பெரிய முன்னுக்கு வந்து தேசிய விருதுகள் பெற்று ஒரு 6-7 தேசிய விருது பெறக்கூடிய அந்த இடத்தை பெறுவதுன்னு இருக்குல்ல, இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க பாடலாசிரியர் என்கிற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அவர் தொடங்கின இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது